வணக்கம். தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கம். என் பெயர் கணேசன் வி. முருகேசு. இன்றைய வீடியோவில் வந்துட்டு பேசிக்கலி இந்த வீடியோ நம்ம செஞ்சது எதுக்குன்னா, நம்மளோட அடுத்த ப்ரோக்ராமை நம்மளோட பொருத்துபகான் மக்கள் நல சேவை அடுத்த ப்ரோக்ராம் வந்துட்டு செலிக் ரொபோட்டிக் நம்ம பேர் வச்சிருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் பிக் ப்ராஜெக்ட் இதை பற்றி விளக்க உரை கொடுக்கறதுக்காக இந்த வீடியோ நான் செஞ்சுருக்கேன். ஸோ இந்த வீடியோ மூலமாக ஆசிரியர்களும் தலைமை ஆசிரியர்களும் ஒருவேளை மாணவர்களும் பெற்றோர்களும் வந்துட்டு சில முக்கியமான இன்ஃபர்மேஷன் பெறுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஓகே, முதல்ல வந்து நம்ம பார்த்தோம்னா இந்த ப்ராஜெக்ட் இந்த ப்ரோக்ராம் பேர் வந்துட்டு செலிக் ரொபோட்டிக். ஓகே, ஸ்கொலா ஜினிஸ் கபாங்சான் தமிழ் மலேசியா, அதாவது ஸ்பெஷலி இந்த ப்ரோக்ராம் செய்யறது வந்துட்டு மலேசியாவில் உள்ள அனைத்து தமிழ் பள்ளிகளுக்கும், ஓகே, ஜோஹர் முதல் பர்லிஸ் வரை உள்ள அனைத்து தமிழ் பள்ளிகளுக்கும் செய்கிற ஒரு ப்ரோக்ராம். ஓகே, இந்த ப்ரோக்ராம் வந்து யார் ஆர்கனைஸ் பண்ணுறாங்கன்னா, ஃபுல்லி ஆர்கனைஸ்ட் பை பொருத்துபகான் மக்கள் நல சேவை மலேசியா. ஸோ நம்ம பொருத்துபகான் தான் வந்துட்டு இதை ஃபுல்லாக A to Z வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம இந்த செலிக் ரொபோட்டிக் என்ன அப்படின்னு பார்க்குறோம். எனக்கு பொருத்துபகான் மக்கள் நல சேவை ஏன் இந்த ப்ரோக்ராம் செய்கிறாங்க, ஸோ யார் இவங்க பொருத்துபகான் மக்கள் நல சேவை யார் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கோம். ஓகே, பொருத்துபகான் மக்கள் நல சேவை பார்த்தீங்கன்னாக்கா இந்த சத்துவான அந்த ROS தொடங்குனது வந்துட்டு 2021, ஏறக்குறைய ஒரு 4 வருஷமா நம்ம இருக்கோம். ஓகே, இதை தொடக்கி வைத்தவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா TS கந்தன் அனலக்கி பி சாமிநாதன் வந்து பத்துப்பாரில் இருக்காரு. ஸோ இந்த பொருத்துபகான் வந்து முத வந்துட்டு நம்ம ஜோஹரில் தொடங்கி அப்புறம் ஒவ்வொரு மாநிலமா வந்துட்டு அந்த கிளைகளை நம்ம வந்து விரிவுபடுத்தி இப்போ வந்து மலேசியாவில் முழுசா 9 நகரிகள் 9 மாநிலங்கள் வந்துட்டு இந்த பொருத்துபகான் வந்துட்டு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. ஓகே, நீ பார்த்தீங்கன்னா என்ன அவங்களோட முக்கிய நோக்கம் பார்த்தா, நம்மளோட முக்கிய நோக்கம் என்ன பார்த்தோம்னாக்கா, நம்மளோட இந்திய சமுதாயத்துக்கு ஹெல்ப் பண்ணணும், உதவிகள் செய்யணும். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா புவர் பீப்புள்னா B40 கிலோல மக்கள் நம்ம கம்யூனிட்டியில், அதாவது இந்திய சமுதாயத்தில் உள்ள B40 கீழே B40 அது கிலோ மக்களுக்கு வந்துட்டு பணமாகவோ பொருளாகவோ கொடுத்து உதவிகள் செய்யணும் அவங்களுக்கு தேவைப்படுறவங்களுக்கு. இரண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா மெடிக்கல், அதாவது நோய்வாய்ப்பட்டிருக்கிறவங்களுக்கு மெடிக்கலி அன்ஃபிட் பீப்புள் இவங்களுக்கு வந்துட்டு பொருட்கள் வாங்கி தரது உண்டு. அதே வகையில் வந்துட்டு மெடிக்கலுக்கான ஹாஸ்பிட்டலைசேஷன் ஃபீ இந்த மாதிரி இது நம்ம கொடுக்குறோம். இது ரெண்டாவது. மூன்றாவது பார்த்தீங்கன்னாக்கா எடுகேஷன் பேசிக்கலி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம்னாக்கா ஹையர் எடுகேஷனில் இருக்கிற பிள்ளைங்க சம்டைம் ப்ரைவேட் காலேஜஸ் இருப்பாங்க, சம்டைம் கவர்மெண்ட் காலேஜில் கூட இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ஃபீஸ் கட்டுற ப்ராப்ளம் இதெல்லாம் ரொம்ப கிரிட்டிக்கலான ப்ராப்ளம் இருக்கும்போது நம்ம உதவி செய்வோம். அதே சமயத்தில் நம்ம தமிழ் பள்ளிகளுக்கும் உதவிகள் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் கடந்த 2-3 ஆண்டுகளாக. ஓகே, தமிழ் பள்ளிகள் எந்த வகையில் உதவி செய்யணும்னா பொருட்கள் வாங்கி கொடுப்போம், ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ். மற்றபடி கடந்த 2 ஆண்டுகளாக வந்துட்டு பல பள்ளிகளுக்கு வந்துட்டு நம்ம RBT கிட்ஸ் கூட வாங்கி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் கேட்கலாம், சார் எவ்வளோ செலவு பண்ணுறீங்களா, உங்களுக்கு எது சார் காசுன்னு கேட்டிங்கனாக்கா, எல்லாமே வந்துட்டு மக்களோட பணம், ஓகே, பீப்புள்ஸ் மணி. நம்ம என்ன செய்யறோம்னாக்கா நம்மளோட சின்ன கான்செப்ட் தான், அதாவது ஒவ்வொரு இந்தியர்களும் ஒரு மாசத்துக்கு ஒரு 10 ரிங்கிட் நம்மளோட அக்கௌண்ட் போட்டுருவாங்க, கிளாப்போட பொருத்துபகான் அக்கௌண்ட் போட்டுருவாங்க. ஓகே, ஸோ we take people's money, we are spending for people, வந்துட்டு giving to people. ஸோ இதுதான் நம்மளோட பேசிக் கான்செப்ட். ஒரு சிலர் வந்துட்டு 10 ரிங்கிட் போடுறாங்க, ஒரு சிலர் வந்து 50 ரிங்கிட் போடுறாங்க, 100 ரிங்கிட் போடுறாங்க, அது அவங்களோட வசதியை பொறுத்து இருக்கு. பட் நம்மளோட பேசிக் கான்செப்ட் வந்து 10 ரிங்கிட் ஒரு மாசம் நம்ம வந்துட்டு கலெக்ட் பண்றோம். அதான் நம்மளோட எய்ம். நம்ம யாரையும் வந்துட்டு பக்ஸ் பண்ணல, நம்ம யாரையும் வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணல. இது வந்து அவங்க சொந்த விருப்பத்துல செய்யறது. கடந்த 4 ஆண்டுகள் நம்ம செயல்பட்டு வரோம், 2021 25 வரைக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம எவ்வளவு செலவு பண்ணிருக்கோம் பார்த்தீங்கன்னாக்கா 1.2 மில்லியன். ஸோ 4 ஆண்டுகள் வந்துட்டு 1.2 மில்லியன் செலவு பண்றது ஒரு பெரிய விஷயம் தான். இது எல்லாமே மக்களிடத்து வாங்கின காசு தான், மக்கள் கொடுத்த காசு. அந்த மக்கள் கொடுத்த காசை நம்ம மக்களுக்கே செலவு பண்ணியிருக்கோம். அதாவது கடந்த 4 ஆண்டுகள்ல 1.2 மில்லியன், ஒரு வருஷத்துக்கு ஏறக்குறைய ஒரு 3 லட்சம் ரிங்கிட் வந்து நம்ம செலவு பண்ணியிருக்கோம். நம்ம வந்து தொடர்ந்து இந்த பொருத்துபகான் மூலமா இந்த சலுகைகள், இந்த உதவிகள் வந்துகிட்டு இருக்கோம்.
இதுலேருந்து நம்மளுக்கு கிடைத்த ஒரு ஐடியா தான் வந்துட்டு why not நம்ம தமிழ் பள்ளிகள் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் வந்துட்டு ஆர்பிடி சப்ஜெக்ட்ல உதவி செய்யணும். ஸோ அதை செய்வோம்னு சொல்லிட்டு தான் இந்த டெலிக் ரோபோட்டிக் ப்ரோக்ராம் வந்துட்டு நம்ம இனிஷியேட் பண்ணியிருக்கோம்.